வணக்கம் ஜெயஹிந்த். பாகிஸ்தான் பற்றி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம். தேசிய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. தண்ணீர் அந்த தேசிய பாதுகாப்புக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தண்ணீருக்கு ஆபத்து வந்தால் நாங்கள் இந்தியா மீது போர் தொடுப்போம் அப்படின்றது தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் இப்போ நேரடியாக இந்தியாவுக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. இதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 20 இந்த த்ரெட்டை இவங்க கொடுக்குறாங்க. இந்த த்ரெட்டை கொடுக்கும் பொழுது அதுக்கு பின்புலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜல்சக்தி மினிஸ்டர், அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணியை தரமாட்டோம், 2028 ஜூனுக்குள்ள இதற்கான எல்லா வேலைகளையும் இந்தியா செஞ்சு முடிக்கும் அப்படின்றது தான். ஸோ 66 வருடம் பழமையான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை போன வருடம் ஏப்ரல் மாதம் அந்த 22ஆம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா நிறுத்தி வச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பாகிஸ்தான் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஜூன் 18. அது தவிர ஒரு கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அங்கேயும் போயிருக்காங்க. இதுக்கு அந்த காலகட்டங்களில் நேரு அவர்களுடைய காலகட்டங்களில் மீடியேஷன் செஞ்ச வேர்ல்டு பேங்க்கையும் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. வேர்ல்டு பேங்க் எங்களுக்கு இதில் எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க, கைகளை விட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேயும் இவங்க போய் நிற்கிறாங்க. பட் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கொடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு தீர்ப்புக்கும் இந்தியா அடிபணியாது அப்படின்றது நம்ம அந்த ட்ரீட்டியில் பார்ட்டே இல்லை அப்படின்ற போது அதை நம்ம பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. இப்போது இந்த அவுட்ரைட் வார் உடனடியாக யுத்தம் வருமா அப்படின்னா இப்போதைக்கு கிடையாது. ஆனால் 2 முக்கியமான ஃபேக்டர் இருக்குது. அந்த நெகோசியேஷனுக்கான ஃபேக்டர், அந்த ஒரு விண்டோ அப்படின்றது சுருங்கிக்கிட்டே வருது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த எக்ஸாக்ட் வார்த்தைகளை கவனிங்க. ARI நியூஸ் அப்படின்ற ஒரு ஊடகத்துக்கு, டிவி தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது, த மோமெண்ட் வி ஃபீல் அவர் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் வாட்டர் இஸ் பார்ட் ஆஃப் அவர் நேஷனல் செக்யூரிட்டி இஸ் பீங் த்ரெட்டன், வி வில் கோ டு வார் அகெயின்ஸ்ட் இந்தியா டெஃபினெட்லி. உறுதியாக நாங்கள் இந்தியா கூட ஒரு யுத்தம் போவோம் அப்படின்றது தான். இதில் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட எதுவும் இல்லை. போன வருடம் இந்தியா என்ன நிலை எடுத்தாங்கன்றதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றதும், இப்போ ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை நோக்கி, அதாவது யுத்தம் செய்வோம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல திரு CR பாட்டீல் அவர்களுடைய அந்த ஒரு பேட்டியை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஜூன் 2028 எல்லா விதமான வேலைகளையும் முடித்து பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்றதா. இட் இஸ் சர்டன், நாட் அ சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் வில் கோ இன் த கம்மிங் இயர்ஸ். வரக்கூடிய காலங்களில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட போவாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போது ஏற்கனவே நம்ம ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தோம், பிரதமர் அவர்களுடைய நேரடி உத்தரவின் பேரில் இந்த கேபினெட் கமிட்டி மீட்டிங்கில் இந்த சம்மந்தப்பட்டது விவாதிக்கப்பட்டுச்சு. இப்போது ஜூன் 2028 இதை கம்ப்ளீட்டாக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அர்ஜென்சி என்ன அப்படின்றத காமிக்குது. அப்போது அர்ஜென்சி என்ன அப்படின்றது, தண்ணீரை எப்படி நிறுத்த போகிறோம். ஸோ தண்ணீரை மடை போட்டு நிறுத்தினாலும் அது டேமில் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்க, இந்த அப்பர் 3 ரிவர்கள், அது எல்லாமே அந்த லோயர் 3 ரிவர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய அந்த பங்கீட்டுக்குள்ள வந்த அந்த 3 நதிகளில் டைவர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ செனாப் நதியோடைய தண்ணியை BS நதியில் டைவர்ட் பண்ணி தண்ணியை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த கராச்சி ஒப்பந்தம், அதாவது இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்ப்போம். செப்டம்பர் 19 1960 அன்றைய பாரத பிரதமர் திரு நேரு அவர்களாலும் மற்றும் பாகிஸ்தானுடைய அதிபராக இருக்கக்கூடிய அய்யூப் கான் அவர்களாலும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. இதன்படி சிந்து நதியில் இருக்கக்கூடிய, அதாவது சிந்து பேசினில் இருக்கக்கூடிய 6 நதிகள், இதில் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் ரவி, பியஸ், சட்லஜ், இது 3 இந்தியாவுக்கு, மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய இண்டஸ், ஜீலம், செனாப், இது 3 பாகிஸ்தானுக்கு அப்படின்றதும், மொத்தமாக இருக்கக்கூடிய தண்ணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% 135 மில்லியன் ஏக்கர் ஃபீட் வருடத்துக்கான தண்ணீரை பாகிஸ்தானுக்கு இந்தியா தாராளமாக அந்த காலகட்டங்களில் வழங்குச்சு. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஆஸ் அ ஆக்ட் ஆஃப் குட்வில். ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையின் பேரில், ஒரு நட்பின் பேரில் இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான். இது அந்த காலகட்டங்களில், அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி, 2 நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி, ஒரு ரொம்ப வெற்றிகரமான வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டின்னாங்க. ஏன்னா 65, 71, 99 3 யுத்தங்களையும் தாண்டி இந்த ட்ரீட்டியில் எந்த விதமான மாற்றமும் பண்ணல. ஏன் இருக்காது? இதில் இதோட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்டி இருக்கவே முடியாது. ஏன்னா 80% தண்ணி நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல முதல்
புள்ளி எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியே செப்டம்பர் 2024 இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, புவியியல் மாற்றங்கள் மற்றும் தண்ணீர் வரப்பு வந்து குறையிறது, இதெல்லாம் சம்மந்தப்பட்டு இதை மாடிஃபை பண்ணணும், இதை வந்து மறுவாய்க்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்தது தான் அந்த நதிநீர் மேலாண்மை அப்படின்றது. இந்த மேலாண்மையில் வைக்கப்பட்டதுக்கு பாகிஸ்தான் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அதன் பிறகு ஏப்ரல் 22 நம்ம வந்து பார்க்குறோம், பகல்காமில் ஒரு கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை பாகிஸ்தான் செஞ்சாங்க. 23 இந்த திட்டம் வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்றது இந்தியா அறிவிச்சது. அதன் பிறகு தொடர்ச்சியான நிகழ்வுகள் நம்ம எல்லாருமே பார்த்தோம். குறிப்பாக மே 2026 8.7 கிலோமீட்டர் அளவுக்கான டைவர்ஷன் டனல், அதாவது செனாப் நதியை பிஎஸ் நதியோட இணைக்கிறதுக்கு அந்த மடைமாற்றி ஒரு டனல் வழியாக உள்ளே கொண்டு வரதுக்கான டெண்டரை வந்து இந்தியா வெளியில் விடுறாங்க. இதை வந்து பாகிஸ்தான் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் போய் முறையிடுறாங்க. ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்ற லட்சணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜூன் 10 நம்மளுடைய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீல் அவர்கள் 2028 ஜூனுக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சு பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம் அப்படின்னு சொன்னார். 18 ஜூன் இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் அவர்கள் ஐநா சபையோடைய செக்யூரிட்டி கவுன்சிலோடைய தலைவருக்கு எழுதுறாரு. இது உடனடியாக அவங்களுடைய இன்டர்வென்ஷன் தேவை, இதை சர்வதேச ஒரு பிரச்சனையை அவங்க மாற்ற பார்த்தாங்க. அதன் பிறகு தான் ஜூன் 20 இந்த எச்சரிக்கையை அவங்களுடைய பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கொடுக்குறாரு. ஓகே, இவங்க போர் தொடுத்து வந்தால் இவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் புதுசாக இல்லை எதுவுமே இல்லை. பட் இதில் அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அண்ட் டெரர் கேனாட் கோ டுகெதர் அப்படின்றது இந்த புது அரசாங்கம் 2014 வந்த பிறகு ஒரு நாம வச்சுருந்தாங்க. ஏன்னா 14 வந்த பிறகு உடனடியாக ஒரு நட்பு கருத்தை அன்னைக்கு பிரதமர் மோடி பதவியேற்ற பிறகு அவங்களுக்கு கொடுத்தாரு. ஷபாஸ் ஷெரீப் அவர்களுடைய மகளோட திருமணத்துக்கு ஒரு அன்ஆர்த்தடாக்ஸான ஒரு விசிட்டை பண்ணார். பிறகு 2015 பட்டான்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தளத்தின் மீது இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினதை நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களுக்கு நட்பு கரம் நீ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் சேர்ந்து போக முடியாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தது. 2025 இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க. வாட்டர் அண்ட் பிளட் கேனாட் ஃப்ளோ டுகெதர், ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர பயணிக்க முடியாது அப்படின்றது தான். அதன் பிறகு தான் இந்த ஹைட்ராலஜிக்கல் அப்பர் ஹேண்ட் அப்படின்ற பொசிஷனை இந்தியா எடுக்குது. ஹைட்ராலஜிக்கல் அப்பர் ஹேண்ட் அப்படின்னு என்னன்னா, 2025 நம்மளால் தண்ணீர் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே ஹைட்ரோ எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட டேம்ஸ் தான். இது தண்ணீரை சேர்த்து வைக்கக்கூடிய மேட்டூர் டேம் போன்ற ஒரு இது கிடையாது. இப்போ ரன்அவே ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ரிவர் போகக்கூடிய இடத்துல நம்ம ஒரு மின்சார ஆலையை வச்சு அங்கேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. பட் இந்தியாவோடைய ஒரு இந்த ப்ரெஷர் என்ன, ஹைட்ராலஜிக்கல் அப்பர் ஹேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தண்ணீர் இமயமலையிலேருந்து இந்த நதிகளில் வருது, ரேட் ஆஃப் ஃப்ளோ, எவ்வளோ தண்ணீர் நம்மளுடைய கொள்ளளவு நம்மளுடைய டேம்ஸில் இருக்குது, எவ்வளோ தண்ணீரை இந்தியா திறந்து விடும் அப்படின்ற ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவை இந்தியா கொடுக்க மறுத்துச்சு. அதன் பிறகு வித்தவுட் எனி அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 15-20 வருடத்துக்கு ஒரு முறை அந்த மழை வரும்போது, அந்த தண்ணீர் ஓடையாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணையும் டாப் சாயிலையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும். அது ஒரு வண்டலாக ஒரு சேரும் சகதியமாக அந்த டேமில் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷனை பண்ணுவாங்க. இந்தியா அறிவிப்பு இல்லாமல் அதில் பண்ணாங்க. பயிர் தண்ணீர் தேவைப்படும் போது தண்ணீர் தடைபட்டுச்சு. எப்போ தேவை இல்லையோ அன்அனௌன்ஸ்டாக தான் சில பகுதிகள் வெள்ளமானதையும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்தியா இந்த செனாப் பிஎஸ் லிங்க் டனல் கிட்டத்தட்ட ஒரு 12,200 கோடி மதிப்புள்ள இந்த ப்ராஜெக்டை 8.7 கிலோமீட்டர் ப்ராஜெக்டுக்கான டெண்டர் அறிவிக்கும் போது இந்த காட்டு மிராண்டிகளுக்கு, முட்டாள்களுக்கு வருது, ஓஹோ இவங்க ஜோக் அடிக்கல, இதை சீரியஸாக தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போது வாட்டரை ஸ்ட்ராட்டஜிக் லீவரேஜாக இந்தியா பயன்படுத்துச்சு அப்படின்னா இவங்களால் பயங்கரவாத தாக்குதலை இனிமேல் எந்த ஜென்மத்துக்கும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ 2028 அமைச்சர் சொல்கிற மாதிரி டேமெல்லாம் நம்ம கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் எப்போ வேணாலும் இந்தியாவால் தண்ணீரை நிறுத்த முடியும். ஒருவேளை இவங்க டேம்ஸை குறி வச்சு இவங்க ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை பண்ணாங்க, ஏவுகணை செலுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய மங்களா டேம் ஒரு மிக முக்கியமான டேம், அந்த டேமை இந்தியா தாக்குச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 3-4 வருடத்துக்கு சொட்டு தண்ணீர் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 15 கோடி மக்கள் போகக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை அப்படின்றது வரும். ஸோ நமக்கு கிளியரான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது.
இதே மாதிரியான அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா நதியில் சீனா கட்டக்கூடிய அந்த ஒரு டேம், அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது இவங்களுடைய 95.8% ரினியூவபிள் வாட்டர் சோர்ஸ், தடையில்லாமல் வரக்கூடிய தண்ணீர் அப்படின்றது இந்த சிந்து நதியை பேஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த 3 நதிகளை பேஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கு. PIDE அப்படின்ற ஒரு சர்வதேச அமைப்போட ஆய்வு வந்து இதை சொல்லுது. பாகிஸ்தானுடைய 78 நீர் தேவை, 78% நீர் தேவை அப்படின்றது அவங்க எல்லைக்கு வெளியிலேருந்து வருது. ஸோ அதில் ஒரு 95% பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகுது. ஒரு 5% பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்கு வருது. இப்போ ஆப்கானிஸ்தானும் இதே முடிவை எடுத்திருக்கிறாங்க. அவங்களும் இப்போ அணை கட்டுறதுக்கான வேலையை முன்னெடுத்திருக்கிறாங்க. இப்போது இந்த நேரத்தில் போர் முழக்கம்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போர் செய்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. லோக்கல் பாப்புலேஷனை குஷிப்படுத்துறதுக்கு நாங்கள் இது பண்ணிடுவோம், போருக்கு போயிடுவோம், தண்ணீரை தடுத்துருவார்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேம் கட்டுறதுக்கு டெண்டரை கொடுத்துட்டாங்க. இன்னும் 2-3 மாத காலத்தில் அந்த வேலையை ஆரம்பிக்க போகுது. உங்கள் ஜல்சக்தி மினிஸ்டரே வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நம்ம மினிஸ்டரே வந்து ஜூன் 28க்கு பிறகு நீங்கள் வாலாட்ட முடியாது அப்படின்ற போது இதை வந்து அவங்க லோக்கல் ஆடியன்ஸுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 முறை சர்வதேச இதில் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டில் 2 முறை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் படித்து பார்த்தோம். ஒப்பந்தத்தை தனிப்பட்ட ஒரு நாடு இதில் முடிவெடுக்க முடியாது, நிறுத்தவோ இல்லை வந்து இதை ஆல்டர் செய்யவோ முடியாது. 2 நாடுகள் கூடி பண்ணோம் அப்படின்ட்டு தான். இந்தியா வந்து 2மே இல்லீகலி கான்ஸ்டியூட்டட், இது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு கான்ஸ்டியூஷன், இந்த கோர்ட்டே செல்லாது அப்படின்னு சொல்லி இந்தியாவை ஒரு நிலை எடுத்திருக்குது. இப்போது எல்லாரும் பேசக்கூடியது வியன்னா கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் ட்ரீட்டிஸ், VCLT அப்படின்றது. உலகப் போருக்கு பிறகு மீண்டும் ஒரு உலகப் போர் வரக்கூடாது, நாடுகள் எப்படி வந்து ஒருத்தர் டீல் பண்ணணும், ஒப்பந்தங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல ஒரு லாவை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த லாவை நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது மெட்டீரியல் பிரீச் இல்லை ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், இந்த 2 காரணங்களுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரியான தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டீரியல் பிரீச் அப்படின்றது இங்கே நடக்கலை. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டில் குட்வில், நல்லிணக்கம், நீயும் நானும் ஒரு நண்பர்களான ஒரு இதில் ஒரு நண்பனான அவனுக்கு தரேன் அப்படின்ற பேச்சில் தான் இந்தியா அந்த ஒப்பந்தத்தையே போட்டிருக்காங்க. இப்போ பயங்கரவாதம் செய்யக்கூடிய நாடு நமக்கு நட்பு நாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த இடத்துல இதை சைட் பண்ணி இந்தியா நிற்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இவங்களுக்கு இப்போ ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் 2025-26 இன்னும் ஒரு 3 மாத காலத்துக்கு நான் பெர்மனன்ட் மெம்பர் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ஏதாவது அங்கே கூப்பாடு போட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த ஒப்பந்தத்தோடைய கேரண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி. அவங்க போன வருடமே எங்களால் இதில் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்றத பியாண்ட் அவுட் அவங்க ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இப்போது பாகிஸ்தானுடைய எக்கனாமிக்கும் இந்த சிந்து நதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு குயிக்கான ஒரு கிளான்ஸில் பார்ப்போம். பாகிஸ்தானுடைய மொத்த GDPயில் விவசாயம் அப்படின்றது 22.9%. அவங்களுடைய மொத்த லேபர் ஃபோர்ஸில் வேலைவாய்ப்பில் 38.5% விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. இண்டஸ் நதியை நம்பி, அதாவது சிந்து நதிகளை நம்பி இருக்கக்கூடிய விவசாயம் அப்படின்றது 90%. இண்டஸ் சிஸ்டம் பாகிஸ்தானுடைய ரினியூவபிள் வாட்டராக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 96%. பாகிஸ்தானுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78%. பாகிஸ்தானுடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதியில் 6 நதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த 3 நதிகளில் கிட்டத்தட்ட 80%. இப்போது PCRWR 2023 அந்த சர்வதேச அமைப்பு கொடுத்த டேட்டில் 2025 இந்த தண்ணீர் போயிட்டே இருந்தால் கூட பாகிஸ்தானுக்கு 31% பற்றாக்குறை அப்படின்றது வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹைட்ரோ பவர் டிபெண்ட், அதாவது இங்கேருந்து இந்த வரக்கூடிய இந்தியாவிலேருந்து போகக்கூடிய நதிகள்லேருந்து அவங்க எடுக்கக்கூடிய மின்சாரம் அப்படின்றது அவங்க மொத்த மின்சாரத்தில் 33. ஸோ மொத்த உச்சாணி குடிமையும் இப்போ இந்தியா கையில் இருக்குது. இந்த தண்ணீரை ஒரு சொட்டு கூட 2028க்கு பிறகு தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இங்கே இவங்களை அசைச்சு பார்த்துருக்கு. 2வது இப்போ எல்னினோ மட்டும் இல்லை, சூப்பர் எல்னினோ வரக்கூடியதை பார்க்குறோம். நமக்கு வரக்கூடிய அதே பருவமழை தான் பாகிஸ்தானுக்கும் இருக்குது. பருவமழையும் போய்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ பயங்கரவாதமாக, ஜிகாதி மென்டாலிட்டியா, இல்லை மக்களுக்கு தண்ணீரா அப்படின்றத பாகிஸ்தான் தான் முடிவு பண்ணணும். இப்போ பாகிஸ்தானுடைய அக்ரிகல்ச்சர் இப்போ டிஸ்டர்ப்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 1.5% அவங்களுடைய GDPயில். அதே மாதிரி இந்த டனல் ஆப்ரேஷனல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 2 மில்லியன் ஏக்கர் ஃபீட், மொத்தம் 15 மில்லியன் ஏக்கர் ஃபீட்டில் 2 மில்லியன் அவங்க வந்து இழப்பாங்க. இதில் இந்தியா குறி வைக்கிறது பாகிஸ்தானுடைய பஞ்சாபை. ஏன்னா பாகிஸ்தான் பஞ்சாபுக்கு இதில் 15லேருந்து 25% விவசாயமே பண்ண முடியாத ஒரு நிலைமை அப்படின்றது வரும். ஒருவேளை
கம்ப்ளீட்டாகவே கொலாப்ஸ் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்ற பட்சத்தில் 90% அவங்களுடைய ஃபுட்டு இது அப்படின்றது, அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நின்று போயிடும். ஏற்கனவே இவங்க வெளிநாடுகளை நம்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது. ஸோ நான் போன வருடம் சொல்லும்போது நம்ம எத்தனை 1000 ஏவுகணைகளை அனுப்புறதை விட, அணுகுண்டு அனுப்புறதை விட, இவங்களை எவ்வளோ பெரிய ஆயுதங்களை தாக்குறதை விட எந்த இடத்துல அடித்தா வலிக்குமோ அந்த இடத்துல அடித்து இப்போ இந்தியா அடிச்சிருக்குது. வரக்கூடிய காலங்களில் இன்னும் கூப்பாடு போட போகிறாங்க. இது பயங்கரவாதமாக தண்ணீரா அப்படின்றத பாகிஸ்தான் முடிவு பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.